ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ அக்ஷயம் டூர்ஸ் சார்பாக ஒடிசாவில் இருக்க பூரியில் இருக்க ஜெகநாதர் கோவிலுக்கு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம். இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு வைணவ திருத்தலம். இங்கு ஜெகநாதர் அவருடைய சகோதரர் பலராமர் மற்றும் சகோதரி சுபத்ராவுடன் அருள் பாலிக்கிறார். இக்கோவிலில் உள்ள சிலைகள் மரத்தால் செய்யப்பட்டுள்ளது. சிலைகளுக்கு முகம் மற்றும் கைகள் மட்டுமே உள்ளது. ஜரா என்ற வேடனின் அம்பு பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மரணத்தை தழுவினார். பிறகு அவரது உடல் ஒரு பெரிய மரக்கட்டை போல ஆனது. பூரியை ஆண்டு வந்த இந்திரத்யும்னன் என்னும் அரசனின் கனவில் தோன்றிய கிருஷ்ணர் கடலில் மிதந்து வரும் மரக்கட்டை கொண்டு தனக்கு ஒரு சிலையை செதுக்குமாறு கூறினார். மன்னனும் தச்சர்களை அழைத்து மரக்கட்டைக்கு பூஜைகள் செய்து பெருமாள் சிலை வடித்து தருமாறு கூறினான். அச்சமயம் இறைவனே ஒரு முதிய தச்சனாக வேடமணிந்து அரசனிடம் 21 நாட்களில் சிலை வடித்து தருவதாகவும் அதுவரை தான் வேலை செய்யும் அறையை யாரும் திறக்கக்கூடாது என்றும் கூறினார். அரசனும் ஒப்புக்கொண்டான். 15 நாட்கள் அந்த அறையின் உள்ளிருந்து ஒளிச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதையடுத்து தொடர்ந்து 3 நாட்கள் சத்தமே கேட்கவில்லை. இதனால் தச்சர் தூங்கிவிட்டாரோ என்று எண்ணி அரசன் அவசரப்பட்டு கதவை திறந்துவிட்டான். தச்சர் கோபமடைந்து இச்சிலைகளை அரைகுறையாகவே பிரதிஷ்டை செய், இதன் மூலம் மக்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதின் அவசியத்தை புரிந்து கொள்வார்கள் என்றார். இந்த பூரி புருஷோத்தம கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழைய மரத்தாலான மூலவர் சிலைகளை உரிய சடங்குகளுடன் புதியதாக செதுக்கி மாற்றப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் பௌர்ணமி தொடங்கி 9 நாட்கள் பகவான் ஜெகநாதர் அவரது சகோதரர் பலராமர் மற்றும் சகோதரி சுபத்ரையுடன் பிரம்மாண்டமான தேர்களில் வலம் வந்து குண்டிச்சா கோவிலுக்கு செல்லும் திருவிழா உலக புகழ் பெற்றது. குண்டிச்சா அல்லது மௌசிமா ஜெகநாதரின் அத்தை என்று சொல்லப்படுகிறது. இந்த குண்டிச்சா கோவில் ஜெகநாதர் வரும் அந்த 9 நாட்களை தவிர வருடம் முழுவதும் மூடியே இருக்கும். நமது ஊர்களில் எப்படி தெய்வ விக்கிரகங்களுக்கு புடவைகள் மற்றும் வேட்டி சாற்றுகிறோமோ அதேபோல் ஜெகநாதரின் பக்தர்கள் கோயில் கோபுரத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் கொடியை ஏற்றி மகிழ்கிறார்கள். கோயில் கோபுரத்தின் உச்சியில் உள்ள பழைய கொடி தினமும் மாலை 4:30 மணிக்கு இறக்கப்பட்டு புதிய கொடி ஏற்றப்படுகிறது. இந்த கொடி காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் எப்பொழுதும் பறக்கும் அதிசயம் நிகழ்கிறது. இக்கோவில் கோபுரத்தின் நிழல் பூமியில் விழுவதில்லை. கோயிலில் சமையலறையில் 7 மண் பாத்திரங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து விறகு அடுப்பில் சமைப்பார்கள். இதில் மேலே உள்ள பானையில் உள்ள அரிசி முதலில் வேகிறது என்னும் அதிசயமும் நடக்கிறது. பூரியில் மேலும் பேடி ஹனுமான் டெம்பிள், சங்கராச்சாரியா மட்டம், கோல்டன் சி பீச், லக்ஷ்மி டெம்பிள், மா விமலா டெம்பிள், அலர்நாத் டெம்பிள், பஞ்சதீர்த்தா, கௌரங்கா டெம்பிள், சண்டி தேவி டெம்பிள், கபால மோச்சனா டெம்பிள், சாக்ஷி கோபால் டெம்பிள் ஆகியவைகள் உள்ளது. பூரிக்கு அருகில் கொனார்க் த சன் டெம்பிள், ரகுராஜ்பூர் த ஆர்டிஷன் வில்லேஜ், ராம்சண்டி டெம்பிள், சந்திரபாகா பீச், சட்டப்படா சில்லிகா லேக் ஆகியவைகளும் உள்ளது. பூரிக்கு அருகிலுள்ள புவனேஸ்வரில் தௌளி, லிங்கராஜ், ராஜாராணி, முக்தேஸ்வர், சித்தேஸ்வர், பிரம்மேஸ்வர், கேதார் கௌரி மற்றும் பரசுராமர் டெம்பிள் உள்ளது. கந்தகிரி, உதயகிரி ராக் கட் ஜெயின் கேவ், சுதர்ஷனா சாண்ட் ஆர்ட் மியூசியம், நந்தன் கனன் ஜூ ஆகியவைகள் உள்ளது. இவை அனைத்தையும் சுற்றி பார்க்க நமக்கு 5 நாட்கள் தேவைப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.